என் அருமை பக்தர்களே, உலகத்தில் எவ்வளவோ இன்னல்கள் இருக்கு. உங்களுக்கு இருக்கிற இன்னல்கள் குறைவுதான். இன்னைக்கு உலகத்துல தன்னோட சுகத்தை மட்டும்தான் எல்லாரும் பார்க்கறாங்க. அடுத்தவர் துக்கம் அடுத்தவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் மனிதன் பட்டர் பண்ணி சாப்பிட்றான், இன்னொரு பக்கம் ஒருத்தனுக்கு 2 ரொட்டி கிடைக்கவே சிரமமா இருக்கு. இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் அடுத்தவருக்கு உதவி செய்யணும்னு நினைச்சா மட்டன் பன்னீர் மசாலா எல்லாம் போட்டு பண்ணிருக்கேன்டா. என்னடா அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. வேறடா பத்துலு, எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம். உலகத்துல எத்தனையோ பேர் சாப்பாடு கூட இல்லாம தவிக்கிறாங்க. அவங்க அப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் மட்டன் பன்னீர்லாம் வச்சு சாப்பிடணுமா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம்டா. நீயே சாப்பிடு, நான் விரதம் இருக்க போறேன். என்னடா விளையாடுறியாடா மோட்டோ? டிவில அந்த பாபா சொன்னது எல்லாம் ஓகே தான்டா. அதுக்காக நீ இப்ப இருந்து சாப்பிடாம இருந்தா எப்படி? இல்லடா பத்துலு, ஊருக்குள்ள ஏகப்பட்ட பேர் பட்னியா இருக்காங்களா? அவங்களெல்லாம் நேர்ல பார்த்து ஆறுதல் சொல்லி அவங்க கூட அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். 2 சப்பாத்தி வச்சு எத்தனை பசிடா திங்க போற? யார் பட்னியா இருக்கா? இந்த பக்கம் யாரையும் காணோம். ஆனா நோஞ்சா பூனை, உனக்கு சாப்பிட எதுவும் கிடைக்காம நீ ரொம்ப இழைச்சு போயிட்டாடா செல்லம். இந்த பட்டர் பன்னீரை நீயே சாப்பிடு, அது நல்லா இருக்கும். நான் சாப்பிடுறதா. என்னடா நீ கை வச்சதுனால பூனை கூட யோசிக்குது. எனக்கே பட்டர் பன்னீர் கொடுக்கறான். அப்படினா இவன் பட்டர் சிக்கன் சாப்பிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இதா ஆமா, இதுக்கு பேர் தான் வம்ப விலை கொடுத்து வாங்குறதோ. அடடா, அதோட கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. ஓடிடலாமாடோ. என்னடா முதல்ல டாகி தான் துரத்தும், இப்ப கேட்டெல்லாம் கூட துரத்த ஆரம்பிச்சிருக்கே. போடா, எனக்கு இருக்கிற சோகம் ரொம்ப கம்மிடா. ஊர்ல மத்தவங்க சோகத்தோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் எவ்வளவு கம்மி தெரியுமா? நிறைய பேர் சோகத்துல இருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அப்புறமா தானே நான் சாப்பிட போறேன். இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். பாத்தியாடா, அந்த ட்ரக் டிரைவர் மேட்ல ஏத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான்டா. பாவம், அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். நான் ஏதாவது பண்றேன். இப்ப நீ என்னதான்டா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்க மோட்டோ? இப்படி சூடு. என்னமோ வம்ப விலைக்கு வாங்க போறேன். வெயிட்டா குறைச்சா அது ஆட்டோமேட்டிக்கா போகும்ல. ஏய் மோட்டோ, சொன்னா கேளு. வேணாம், அந்த ட்ரக்குக்காரர் இதெல்லாம் எங்க டெலிவரி கொடுக்க எடுத்துட்டு போறாரு போல இருக்கே. பாத்தியா? அரே நல்ல வேலைப்பா. பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே தள்ளிட்டேன். எதுக்கும் சாமான்லாம் கட்டா இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். பாத்தியாடா பத்தலோ, அந்த டிரைவர் மட்டும் எவ்வளவு சந்தோஷமா இருக்க பாத்தியா? ஓகே மோட்டோ, நீ பண்ண காரியத்துக்காக உனக்கு பெருசா ஏதோ பண்றதுக்காக அந்த தலப்பாக்கட்ட அண்ணாச்சி வந்துகிட்டு இருக்காரு. ஏ சறுக்க திருநவனை கண்ணை காட்டு கடவுளே. பலே பலே பலே. ஏய் மோட்டோ, அந்த அண்ணாச்சி நமக்கு சிலம்பம் கத்து கொடுக்க வராரு. பாவி, தப்பா புரிஞ்சுட்டாரு. பத்தலோ, எஸ்கேப். அரே நில்லுபா, நில்லு. எவ்வளவு தைரியம் தான் நிம்மல் சரிக்க நின்னுட்டு. நில்லுமா, நில்லு. நில்லு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சாமான்லாம் இது மேல ஏத்தி வச்சது, நீ இவ்வளவு ஈஸியா தள்ளி விட்டு போயிட்டு. நில்லுபா, நில்லு. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்கு முன்னால 2-3 தடவை யோசிச்சு பண்றா. இனிமே உன்னால நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அவன் துக்கத்தை குறைக்கலாம்னு நினைச்சா நம்மள துக்கப்பட வச்சுட்டான்டா அவன். மோட்டோ, இப்ப நாம 30 கிலோமீட்டர் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம். 90 கிலோமீட்டர் வேகத்துல ஓடினா தான் நம்ம வீட்டு போய் சேர முடியும். சீக்கிரம் வாடா, அப்புறம் குறைச்சிக்கலாம் துக்கத்தை. கதவு போட்டு. டாக்டர் ஜட்கா சார், சீரியஸா சொல்றேன், ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. டிவில அந்த பாபா பேசுறத அப்படியே காதுல வாங்கிக்கிட்டு அதே மாதிரி நடக்கணும்னு என்னென்னமோ பண்றான் சார் அவன். இதான் மேட்ரா. மக்களை சந்தோஷப்படுத்துறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதையா. அவன் கிட்ட நல்ல விஷயத்தை காமெடியமா பேசிக்கிட்டே இரு, அவ பயங்கர குஷி ஆயிடுவானையா. அப்புறம் எதுக்கு அவன் ஃபீல் பண்ண போறான் சொல்லு. அவன் நல்ல விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமும் அழுதான்னா என்ன பண்றது? அதுக்குள்ள நான் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா வச்சு ஒரு பேக்கப் பிளான் ரெடி பண்ணிடுறேனையா. இங்க பாருங்க ஐயா, நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம மோட்டோ கேட்டு உனக்கு லாட்டரியில 10 லட்சம் விழுந்திருக்குன்னு ஒரு பையன் சொல்லுவாமப்பா. அவன் அப்படியே பயங்கர குஷி ஆயிடுவானையா, ஃபீல் பண்ணவே மாட்டான். அட கசிட்டாராம், உன் பேச்சுல ஒரு நல்ல ஸ்பிரிட் இருக்குப்பா, ஸ்பிரிட் இருக்கு. நீ வேணா போய் மோட்டுக்கிட்ட ஒரு நல்ல நல்ல வார்த்தையா பேசுப்பா. ஆனா கசிட்டாராம், எங்க இருந்துப்பா நம்ம 10 லட்சம் ரூபாய் கொண்டு வர்றது? அதுதான்பா எனக்கு தெரியல. ஏன் சிம்பிள் மேட்டரையா, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா காசையும் இதை பெட்டிகளை போட்டுடலாம். மிச்சத்துக்கு பிச்சை எடுத்து காசை சேர்த்து போட்டு கிட்ட கொடுத்துடலாம். என்ன சொல்றீங்க? கசிட்டாராம், இந்த பிளான் ரொம்ப அருமையா இருக்கு. ஏன் கூட இருந்து இருந்து உங்க எல்லாரோட மூளையும் போலீஸ் மூளை மாதிரி அருமையா வேலை செய்யுது. பிரேமாதம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்தாங்க என்னோட டொனேஷன், இந்தாங்க வச்சுக்கோங்க. இது எந்த அப்புறமா குத்தணும்.
யார் நாங்க பழமே மோட்டு அங்க பாருடா கிளைமேட் எவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி கிளைமேட்ல இந்த மாதிரி சுட சுட சமோசாவை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டீ குடிக்கிற டேஸ்ட் இருக்கு. நல்லா தானடா சொன்ன, இதுக்கேண்டா அழற? இந்த உலகத்துல எத்தனையோ பேர் ஒரு சின்ன பிஸ்கட் கூட கிடைக்காம இருக்காங்க. நான் எப்படா சமோசா சாப்பிடுவேன்? அவங்கள பட்னியா இருக்க வச்சுட்டு நான் மட்டும் வயிறு நிறைய எப்படா சாப்பிடுறது? எனக்கு மனசு கேட்கலடா பத்துலு. நான் இனிமே சமோசா சாப்பிட மாட்டேன். நீ எனக்கு சொல்றது சரிதான் சமோசா மோட்டு, நான் வேண்டாம். ஒத்துக்கிறேன். இப்ப அடறத நிறுத்திட்டு முதல்ல சூடா 6-7 சமோசாவை சாப்பிடுறா. எடு மோட்டு. இந்தா மோட்டு சூடான சமோசா சாப்பிடு. சரி, ஏதோ நீங்க எல்லாம் சொல்றீங்களா, உங்களுக்காக சாப்பிட்டுக்கிறேன். போட்டோ என்னயா எவ்வளவு பெரிய மேட்ரு நடந்திருக்கதோ, நீ சமோசா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கே. இந்தாயா உனக்கு கிடைச்ச 10 லட்சம், என்ஜாய் பண்ணு. என்னது அழகா இருக்கு? ஆ, ஜெய் ஹோ! 10 லட்சம் 10 லட்சம், இதுல 10,000 பேரை வாழ வைக்கலாமே. அட நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னோட பேர்ல ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கணும் ஐயா. ஓ நல்ல நேரம், அதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் உழந்துருச்சோம் 10 லட்சம். பல்ல 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 பல்ல, ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு தான், எனக்கு தான். கஜ கஜா என்னையாச்சு மோட்டோ உனக்கு? சூப்பரா குத்தாட்டம் போட்டு இப்ப குலுங்கி குலுங்கி அழுதுகிட்டு இருக்கிறியா? டேய் பல்ராம் நாயுடு, உலகத்துல ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட சோகத்துல இருக்காங்க. நான் இங்க 10 லட்சம் கிடைச்சிருச்சு சந்தோஷத்துல கொண்டாடிக்கிட்டு இருந்தா, அங்க 10 லட்சம் பேர் பட்னியாலடா இருப்பாங்க. 10 ரூபா கூட இல்லாம எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்கள நினைச்சு பார்க்கும்போது என் சோகம் எனக்கு பெருசா தெரியுதுடா. அவங்க சோகத்தை தொடக்கிறது தான் என் வாழ்க்கையோட முதல் லட்சியம். அட பாவி. கஜ கஜா இந்தாங்க, ஆளுக்கு ஒரு கட்டு. கொத்தமல்லி கட்டு நினைக்காதீங்க, இது பணக்கட்டு. பார்த்து செலவு பண்ணுங்க, உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வச்சுக்கங்க. ஓகேவா? பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா நகை நட்டோட வீடு வாசலோட காரு பணத்தோட நல்லா இருக்கு, சௌக்கியமா இருக்கு. கஜ கஜா எதுக்கு நீங்க எல்லாரும் என்ன டெரரா லுக் ஓடுறீங்க? நாங்க ஏன் உன்னை முறைக்கிறோன்னு இப்ப சொல்ற கசிட்டாராம். ஓடுங்க. நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதெல்லாம் போச்சே. ஐயோ அம்மா. என் வீட்டுல 1 ரூபாய் கூட இல்லாம மொத்தமா கொடுத்துட்டேன் பொண்ணு. அடிக்காதயா, தயவு செஞ்சு அடிக்காத. என்னோட காசும் தான் ஏன் இதுல புச்சுன்னு போச்சு. மோட்டோ எப்படி பெரிய மனுஷா தியானம் பண்ணுவானா எதிர்பார்க்கவே இல்லை ஐயா. விட்டுருங்க ஐயா. இந்த பிளான் முழுமையா ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் 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 ஃபெயில். இப்ப என்ன பண்றது? ஐடியா. இப்ப இப்ப எல்லாமே சரியாயிடும் பாருங்க. பல்ல 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 பல்ல. டேய் பத்தல பண்ண, எல்லா பணத்தையும் தானம் கொடுத்துறேன்டா. மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க, நானும் சந்தோஷமா இருக்கேன். பத்தல உனக்கு என்னடா ஆச்சு? நீ ஏன்டா சோகமா இருக்க? சொல்றேன்ப்பா, இப்போதைக்கு நான் ரொம்ப துக்கமா இருக்கேன். டேய் பத்தல, உன் துக்கத்துக்கு காரணம் என்ன? உனக்கு தான் எல்லாமே இருக்கு, அப்புறம் என்ன? எனக்கு என்ன இருக்கு? உன்ன மாதிரி ஒரு நல்ல நண்பன், டாக்டர் ஜட்கா, இந்த கசிட்டேராம், அதுக்கப்புறம் நம்ம சிங்கம் சார். இதை விட்டா என்கிட்ட வேற என்ன டேய் இருக்கு? பத்தல, உனக்கு சாப்பிட ரொட்டி கிடைக்குது, தங்கறதுக்கு வீடு இருக்கு, ஒரு நண்பன் நான் இருக்கேன். ஆனா மத்தவங்களுக்கு அந்த மாதிரி இல்லடா. எதுவுமே இல்லாம எவ்வளவு பேர் ரோட்ல இருக்காங்க தெரியுமா? பல பேர் அனாதையாலாம் இருக்காங்கடா. அட இத சொல்றதுக்கு தாண்டா பல வருஷமா உங்ககிட்ட நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே தாண்டா துக்கம் இருக்கு. பணக்காரங்களுக்கும் இருக்கு, ஏழைங்களுக்கும் இருக்கு, நடுத்தர வர்க்கத்துக்கும் இருக்கு. இதெல்லாம் மேல இருந்து ஒருத்தர் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. அவரு எவ்வளவு கொடுத்திருக்காரோ அதை நம்ம அனுபவிச்சு தாண்டா ஆகணும். அவங்களுக்கும் நல்ல நேரம் வந்து அவங்களும் நல்லா இருப்பாங்க. இதை நினைச்சு நீ ஏன்டா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க? உன்னை பார்த்து பார்த்து எனக்கும் இந்த நோய் தொத்திக்கும் போல இருக்கடா. சாரிடா பத்தல, விஷயமே இல்லாம நான் துக்கப்பட்டுக்கிட்டு இருந்தேன்டா. இத பத்தி நான் நினைச்சு கூட பார்க்கலடா. இப்ப உனக்கு புரியுதா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னா முதல்ல நாம சந்தோஷமா இருக்க பழகிக்கணும். அப்பதான் மத்தவங்க அப்படி இருப்பாங்க. நான் டிக்கெட் பண்ணியா, சூடா சமோசா கொண்டாடா, சந்தோஷத்தை கொண்டாடலாம். சூடா கொண்டு வா. இப்ப ஏன்டா 1/4 மணி நேரமா அட்வைஸ் பண்ணனடா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, எனக்கு அழ தெரியுதான்னு சும்மா நான் அழுது பார்த்தேன். ஓகேவா? நல்லா அழுகுறனா?